வணக்கம். உங்கள் சங்கைக்குமார். ஆசான் வழியில் நாமும் முதல் பாகம் இரண்டாம் பாகமும் எடுத்திருந்தோம். அதை உங்களுக்கு பல விஷயத்தை கருத்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிச்சிருப்பேன். என்னால் முடிஞ்ச அளவு மீதி விஷயங்கள்லாம் உங்களுக்கே தெரியும்னு சொல்லியிருப்பேன். இப்போ மூணாம் பாகம் யாருக்காக? இப்போ உள்ள பயிற்சியாளர்களும் ஆசான்மார்களும் மாணவ மாணவிகளும் எப்படி இருக்கிறாங்க, தன்னை எப்படி உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க, கலைகளில் எவ்வளோ சிறந்து விளங்குறாங்கன்னு சொல்லி அந்த விஷயத்தை தான் சொல்ல வரோம். இதில் சிறப்பாகவும் இருக்குது, கொஞ்சம் மன ரீதியாக கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது. யாரையும் இதை கஷ்டப்படுறது உள்நோக்கத்தோடு நான் பேசலை. இது என்னோடய மனசில் பட்டதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். வேறு எந்த விஷயமும் யாரையும் கஷ்டப்படுறதுக்கு என்னோடய நோக்கம் இல்லை. வாங்க பார்க்கலாம். இப்போ உள்ள ஆசான்மார்களும் பயிற்சியாளர்களும் மாணவ மாணவிகளும் எப்படி இருக்கிறாங்க அந்த விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணி பேச போகிறோம். இதில் என்ன ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் வரைக்கும் இந்த சிலம்பக்கலையை கொண்டு போயிருக்காங்க இப்போ உள்ள பயிற்சியாளரும் ஆசான்மார்களும். ஏன்னா அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா சிலம்பக்கலை முன்னோர்கள் ஆக்கி வச்சுருந்தாலும் இந்த இதை மென்மேலும் வளர்த்து வச்சுருந்தாலுமே இப்போ உள்ள மாஸ்டர்கள் எவ்வளோ சிறப்பாக கொண்டு போகிறாங்க. ஒரு தொடுமுறை, ஒரு அலங்கார வீச்சு முறை, அது மட்டும் இல்லாமல் ரெட்டக்கம்பு, வால் வீச்சு, சுருள் வால்னு சொல்லி பல விஷயத்தை அவங்களால முடிஞ்ச அளவு கற்றுக்கிட்டு ஆசான்மார்கிட்ட செஞ்சுட்டு அந்த விஷயத்தை பெரிய சிறப்பாக கொண்டு போகிறாங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கலை தமிழ்நாட்டு கலை அவ்வளோ சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு நம்ம நன்றிக்கு மேலே நன்றி சொல்லணும். இப்போ உங்களுக்கு இதில் ஒரு வருத்தம் என்ன, அதுதான் நான் சொல்ல போகிறேன். சிறப்புன்னு சொல்கிறேன், வருத்தம் சொல்கிறேன். ஏன்னா இப்போ உள்ள மாணவர்கள் சின்ன வயசுலேயே என்ன செய்கிறாங்க, ஒரு தொடுமுறை, ஒரு அலங்கார வீச்சு முறை, ஏதோ ஒரு ஆயுத பயிற்சியை கற்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு மாஸ்டர்னு போட்டவங்க ஆசான்னு போடுறாங்க. ஆசான் போட்டு முடிஞ்சு 2 வருஷம்லேயே மகா குருன்னு போடுறாங்க, சக்கரவர்த்தின்னு போடுறாங்க, பேரரசன் போடுறாங்க. இது அந்த தகுதி நம்மளுக்கு இருக்கான்னு சொல்லி நம்ம யாருமே நினைக்கிறது இல்லை. என்ன காரணம்னா, பழைய முன்னோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த கலைக்காக. அதுக்காகத்தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த விஷயத்தை நம்ம போடுறதுக்கு முன்னாடி தன் மனசு வழி ஏற்படணும். ஏன்னா தன் மாணவர்களை கண்டிப்பாக நம்ம ஏமாற்றக்கூடாது. அவங்க கொடுக்குற ஒவ்வொரு பணம் தான் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணி உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகுது. அதால் நம்மளுக்கு தெரிஞ்ச கலையை கற்றுக் கொடுப்போம், தெரியாத கலையை ஆசான் வழியில் போய் நம்ம கற்றுட்டு நம்ம மாணவர்கள் அப்டேட் பண்ணுறது மட்டும்தான் சிறப்பான ஒரு விஷயம். அதை நம்ம யாரும் பண்ணுறோமா பண்ணலையான்னு சொல்லி தெரியலை. ஆனால் இப்போ எல்லாருமே அதை செய்கிறதுக்காண்டி முன்னோக்கி வராங்க. எத்தனையோ மாஸ்டர்கிட்ட பயின்றுக்கிறதுக்காண்டி போகிறாங்க. இது போதாது. அது மட்டும் இல்லாமல் கலையை எப்படி நம்ம கலையை நம்ம காப்பாற்றுறோம்னு சொல்கிறோம். ஆனால் கலையை நம்ம காப்பாற்றுறோம்னா இல்லை, கலையை வச்சு நம்ம வாழ்ந்துக்கிடுறோம். அதை நான் உண்மையாக சொல்லிக்கிறேன். என்னென்னா எனக்கு மனசு பட்டது கலையை வச்சு. ஏன்னா பல கலைகள் இருந்தாலுமே சிலம்பக்கலையை பொறுத்தளவு முன்னோர்கள் செஞ்சு வச்ச விஷயம் என்னென்னா நளினம்னு சொல்லி போட்டிருப்போம். நளினமாக செய்கிறோம்னா கிடையாது. வேகம், ஸ்பீடு இருக்குது. 100 ஸ்பீடு என்ன 200 ஸ்பீடில் பண்ணிடுறீங்க. ஆனால் நளினம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது என்ன உங்களுக்கு தான் தெரியுமா? இல்லை. ஏன் என்னோடய ஆசான் கற்றுக் கொடுத்த விஷயத்த சொல்கிறேன். நளினம் முன்னோர்கள் செய்த பார்த்தீங்கன்னா அந்த கம்பு எடுக்கிற விஷயமே நம்ம இவங்க கூட போய் படிக்கலாமான வரவே வராது. நளினம் ஆசான் மூலியமாக இருக்கும்போது மட்டும்தான் நளினமே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேகம் பண்ணிடுது, நளினம் வந்துடுது, முயற்சி பண்ணி வந்துடுதாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டைல் சொல்லுவாங்க. அந்த ஸ்டைல்னு சொல்கிறது என்ன விஷயம்னா, நளினத்துக்கு ஸ்டைலுக்கு விஷயம் இருக்கும். நேர்த்தியான வீச்சு முறை, உடம்புக்குள்ளே கம்பு எடுப்பாங்க. அவங்க செய்கிற வேண்டிய விஷயம் ஒவ்வொரு வீச்சும் பார்த்திங்கன்னா அவங்கள ஸ்டைல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த விசேஷமாக இருக்கும். சூப்பர்னு அவன் பண்ணுற மாதிரி என்ன அழகாக பண்ணுறான், அந்த அழகை கொடுக்குறது ஸ்டைல் தான். அதை நம்ம முயற்சி கண்டிப்பாக செய்யணும். ரிதம்னு கலையை எத்தனை பேர்னாலும் கற்றுக்கலாம். வேகமாக சுற்றலாம், விரட்டி அடிக்கலாம், அங்கிட்டு போய் டவி அடிக்கலாம், என்னன்னாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் அவன் எப்படி கம்பை நேர்த்தியான முறையில் சுற்றுறான், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஆசான்கிட்ட இருக்கும்போது தான் அவன் சொல்லி கொடுப்பாங்க. யாரும் ஆசானை விட்டு விலகாதீங்க. முடிஞ்சளவு அவங்ககிட்ட என்ன செய்றீங்க, கேட்டு கற்றுக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. இப்போ உள்ள மாணவர்கள் ரொம்ப திறமைசாலியாக இருக்காங்க. பேரண்ட்ஸ்லாம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. அதை நம்ம மதித்து அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ சிறப்பாக கொடுங்க. அடுத்து இப்போ உள்ள ஆசான்மார்களுக்கும் பயிற்சியாளருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் நான் வைக்கிறேன். முடிஞ்சளவு இப்போ உள்ள ஆசான்மார்கள் உங்களுடைய மாணவர்களை வளர்த்து கொண்டு போகிற அளவுக்கு நம்மளும் வளர்த்துக்கிடுறோம். அந்த விஷயத்தை சிறப்பாக செய்யணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டு உங்களுக்கு தெரியாத விஷயத்த முடிஞ்ச அளவு போராடி கற்றுக்கோங்க. நம்ம நான் பெரிய ஆள்னு சொல்ல நான் விரும்பலை. எத்தனையோ ஆசான்மார்கள் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. போங்க, தேடுங்க. தேடுதல் தான் கிடைக்கும். அந்த விஷயத்தை உங்கள் மாணவர்களை ஏமாற்றக்கூடாது, உங்கள் மாணவர்களை ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லி முயற்சி எடுப்போம். அந்த முயற்சி தான் நம்ம வெற்றியை கொடுக்கும். இல்லை நம்ம கலையை வளர்க்குறோம்னு சொல்லிட்டு கலையை நம்ம என்ன செய்வோம், நம்மளுக்குள்ளேயே அழிச்சிடுவோம். கலை பறந்து விரிஞ்சு உலகம் ஃபுல்லாக கிடக்குது. ஆசான்மார்கள் இருக்காங்க, அந்த ஆசான்மார்களை தேடுங்க. இப்போ உள்ள மாணவர்களை பார்த்திங்கன்னா
போட்டியில் போய் நிற்கிறான். ஒரு கோட் ஷர்ட்டை போட்டு எதுனாலும் போட்டு நின்றுட்டு 2 வீச்சை தொடுமுறையை தொட்டுட்டு என்ன செஞ்சுருந்தாங்க, சுத்து முறையை சுற்றி நான் பெரிய ஆள்னு சொல்லிட்டு போகிறது விசேஷம் இல்லை. என்னென்னா கலைகளை முழுமையாக கற்றுக்கோங்க. முழுமையாக கற்றுக்கிறவங்க வந்து தன் மாணவர்களை ஏமாற்ற மாட்டான், மாணவர்களை திட்ட மாட்டாங்க. அவங்க வழியே வித்தியாசமாக இருக்கும். ஆசான் நம்ம சொல்கிறதுக்கு தகுதி என்னென்னா, என்னோடய முன்னோர்கள் ஆசான் சொன்ன ஒரு விஷயம், கம்பு ஆயுதம் மட்டும் தெரிஞ்சால் ஆசானாக வர முடியாதுப்பா. நம்ம தடவுதல்னு சொல்லுவாங்க, அந்த விஷயத்தை பொறுத்தளவு வருமம் தெரிஞ்சிருக்கணும், மருத்துவம் தெரிஞ்சிருக்கணும், பிறர்கிட்ட எப்படி நம்ம பணிவாக பேச கற்றுக்கணும், இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஆசானை குறிக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் கம்பை கொண்டு வந்து ஃபைட் பண்ண வந்தவனே என்ன பண்ணிடுவாங்க, வந்தவனே கண்டுபிடிச்சிடும். இந்த காலில் நிற்கிற இந்த காலில் பண்ணுன்னு சொல்லுவாங்க. தகுதி பெற்ற ஆசான்மார்கள் கம்பை கண்டவனே புடியை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒரு சிறப்பு இருக்கும். கைப்பிடி அதெல்லாம் நம்ம சொல்ல நான் விரும்பலை. அது ஒவ்வொரு ஊருக்கு வந்து வழக்காடு பேசுறது மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள், அதை நான் பேச வரல. மாணவர்களை நம்ம எக்கார்ந்து கொண்டு ஏமாற்றக்கூடாது. இப்போல ஆசான்மார்கள் பயிற்சியாளர்கள் வந்து உங்களுக்கே தெரியும், நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. தன்னை வந்து முயற்சி பண்ணி அப்டேட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்ல நான் ஆசைப்பட்டேன். இப்போல மாணவர்களை பார்த்திங்கன்னா விதவிதமாக சிலம்ப சுற்றுறாங்க, எங்கெங்கே கம்பு போகுது. அது உண்மையில் சிறப்பு. அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அதுக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கேன். ஆனால் அதை கொண்டு சிலம்பத்துக்குள்ளே இணைக்க வேண்டாம். அது என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் இணைக்கிறதால பிறர் வந்து கஷ்டப்படுறாங்க, இதுதான் சிலம்பமானு நினைக்கிறாங்க. தயவு செய்து நீங்கள் உருவாக்கின கலையை உங்கள் பேரே வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு அந்த சில கலையை வந்து உருவாக்கி உள்ள மாடல் டை வெடிக்கிறது. சிலம்பத்தில் வந்து கை ஊண்டி டை குட்டிக்கரனை அடிக்கலாம், கம்பு ஊண்டி அடிக்கலாம், மந்தி வரிசைன்னு சொல்லுவோம். கம்பை உள்ளே வச்சு ஆனால் அதுக்கு மேலே நம்ம பல்ட்டி அடிக்கிறது விதவிதமாக இருக்குது, ஜிம்னாஸ்டிக் மாதிரி இருக்குது. அதெல்லாம் சிலம்பத்தில் இருக்கான்னு எனக்கு தெரியலை, எங்கள் ஆசானங்கள் கற்றுக் கொடுக்கல, தெரியலை. ஆனால் முடிஞ்ச அளவு அது இணைக்க வேண்டாம். கம்பை கொண்டுட்டு பார்த்தீங்கன்னா ஓடி போய் ஜம்ப் பண்ணி போய் குன்ஃபு மாடலில் உட்காந்துக்கிடுறோம். இதெல்லாம் சிலம்பத்தில் இருக்கா? இல்லை, எங்களுக்கும் ஆசான்னு சொல்லி கொடுத்ததில்ல. இது இப்போ நம்ம மாணவர்கள் உருவாக்குறதுக்கு அவ்வளோ போராடுறாங்க. புதுமையான விஷயங்களை வந்து நல்ல சுழட்டி விதவிதமாக பண்ணுறாங்க. அவங்களுக்கு உண்மையில நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கணும். இருந்தாலும் அந்த கலையை கொண்டு போய் சிலம்பத்தில் இணைக்காதீங்க. சிலம்பம் சிலம்பமாக இருக்கட்டும். சிலம்பத்தை நம்ம வாழ வைக்க போகிறோன்னு சொல்லிட்டு சிலம்ப கலையை அழிக்க வேண்டாம். இதே நீங்கள் இன்னொன்று யோசிங்க, கராத்தே, குன்ஃபு, டேக்வாண்டோ எத்தனை கலைகள் இருக்குது. நம்ம ஒரு கலையை கொண்டு போய் நம்ம சிலம்ப கலையை கொண்டு போய் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்னோட கலைக்குள்ளே உன்னை எனக்குன்னு தான் கேட்பாங்க. அவனோட கலையை ஃப்யூராக வச்சுக்கிடுவாங்க. அது மாதிரி ஏன் நம்ம வைக்கக்கூடாது? இதுதான் என்னோடய வருத்தங்கள், வேறு ஒன்றும் இல்லை. சிலம்பம் சிலம்பமாகவே இருக்கணும். முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த வேண்டிய விஷயத்தை அந்த கலையை நம்ம நேர்த்தியாகவே செய்யணும். அதுதான் கலை. நம்ம கொண்டுட்டு போய் இன்னொரு கலையை எடுத்து உள்ளே வச்சு விதவிதமாக செஞ்சதால் சிலம்ப கலை என்ன முற்றிலும் அழியத்தான் செய்யும், வளர்க்க முடியாது. முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த வேண்டிய விஷயத்த முன்னோர்கள் செஞ்ச மாதிரி நம்ம செஞ்சால் மட்டும்தான் சிலம்பக்கலை உலகம் ஃபுல்லாக அறியும். அவன் ட்ரெடிஷ்னலாக பண்ணத்தான் ஃபாரினர்ஸ்லாம் விரும்புவாங்க. நம்ம கலையை வந்து டைவி அடித்த முடிச்சு இது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போயிடுவோம், அந்த கலையை நம்மளை அழிச்சிருவோம். அதால் முடிஞ்ச அளவு சிலம்பக்கலையாக பண்ணுவோம். அதால் தான் பெஸ்ட்டு. யாரையும் நான் வந்து குறை சொல்ல விரும்பலை. ஆனால் இப்போ உள்ளவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறது. ஏன்னா அவங்களோட ஃபேமிலிக்காண்டி, அவங்க வளர்ச்சிக்காண்டி, ஒரு இன்கமுக்காண்டி அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இப்போ உள்ள மாஸ்டர்ஸும் சரி, ஆசான்மார்கள், பயிற்சியாளர்னு சொல்கிறோம், எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. அவங்களை நம்ம வந்து போற்றணும், அவங்களுக்கு ரொம்ப பாராட்டுகள் சொல்லணும். இருந்தாலும் சிலம்பக்கலையை மதிக்கணும், கலையை வாழ வைப்போம். முடிஞ்ச அளவு உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்கள் மாணவர்களையும் நீங்கள் அப்டேட் பண்ணணும். இதுதான் நம்ம வந்து வளர்ச்சிக்கு காரணம். சிலம்பத்தை வளர்ப்போம். வாழ்க சிலம்பம்.